பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது மனிதனுடைய அகந்தையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்போது அங்கே நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டி, மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி, அவன் அந்த பயங்கரமாக அந்த பாபிலோன் தேசத்திலே தொங்கும் தோட்டம், உலக அதிசயங்கள் உண்டான தொங்கும் தோட்டத்தை அவன் ஏற்படுத்தினான். இப்படிப்பட்ட அந்த மகிமையை அந்த ராஜா அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவன் என்ன செஞ்சானா, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன் இருதயத்தில் கர்வம் கொண்டான், ஆணவம் கொண்டான். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? அவன் உடனே மிருகத்தை போல் ஆனான். அந்த ராஜ பதவியிலும் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க வேண்டும், அகந்தையாக நாம் இருக்கக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, அழிவு வருவதற்கு முன்பதாக மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருமாப்பாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் ஒரு நாளும் மாப்பாக இல்லாமல் தாழ்மையாக இருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. மேன்மைக்கு முன்னான தாழ்மை என்று சொன்னது போல நாம் தாழ்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஒரு நாளும் இருமாப்பாக இருக்க வேண்டாம். ஆமென். ஆகாப் ராஜா அவன் என்ன செய்கிறான்? நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த காட்சியை, அந்த சம்பவத்தை புன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறார். அது தந்திரமாக அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளுகிறான். அவனுடைய மனைவி எசபேல் அந்த நாபோத்தை பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவனை கொலை செய்து விடுகிறாள். அவன் இரத்தத்தை நாய்கள் நக்குகிறது. இது ஆண்டவர் பார்க்குறார். பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்குச்சோ அதுபோல் ஆகாபுடைய சந்ததிகளின் நாய்கள் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். அப்போ இந்த ஆகாப் என்ன செய்கிறான் தெரியுமா? தெய்வ சமூகத்தில் போய் அழுகிறான். சட்டையெல்லாம் கிழிச்சு அழுது தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் எலியாட்ட சொல்கிறாரு, எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா என்று சொல்லி, எனவே இந்த தண்டனையை அவன் காலத்தில் வரவிட மாட்டேன், அவனுடைய பிள்ளைகள் காலத்தில் வர வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அழிவிலிருந்து விலக்குகிறார், தண்டனைக்கு நம்மை தப்பு வைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போகும்போது தாழ்மையாக இருக்கணும். ஆமென். நல்ல தாழ்மை உள்ளவராக இருக்கும்போது, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்வது போல் தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்முடைய இருதயம் இருமாப்பாக இருந்துடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் கர்வம் வந்துடக்கூடாது. ஆமென். தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ உயர்த்தினாலும் நம்ம தாழ்மையாக இருக்கணும். 10 படி நம்மளை ஆண்டவர் உயர்த்தினா நம்ம 10 படி தாழ்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். வேதத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும், அவர் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினவர். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருப்போம். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவர் நம்மை தாழ்த்தும் போது நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்த்துவோம், தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். நம்முடைய இருதயம் ஒரு நாளும் இருமப்பா இருந்து விடாமல் நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயம் ஒருபோதும் இருமப்பாய் இருந்து விடாமல், அந்த இருமாப்பு நமக்கு வந்துட்டுனா நமக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் இருமாப்பாய் இருந்து விடாமல் தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நம்ம கிருபை தந்து நம்மை ஆஸ்வதித்து பாதுகாத்து உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையாக இருக்க உதவி செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கிறது நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.